அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. சின்ன பதிவு தான். பழைய ஃபோல்டர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபோல்டர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுலேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்கேன். பார்ப்போம். இது 1993 ஹைதராபாத் மின்ட்டு. வலைத்தளத்தில் அதனுடைய விலை வந்து 200 ரூபா. ஏன் வச்சுருக்கோம்னு காமிக்கேன். என்ன 1993 ஹைதராபாத் மின்ட்டு. நேஷனல் இன்டகிரேஷன். புள்ளி புள்ளியாக இருக்கா. 1 2 3 4 5 ஒரு 5 புள்ளி. இங்கிட்ட ஒரு பொடி புள்ளி ஒரு 5 புள்ளி. மொத்தம் 10 புள்ளி இருக்கும். இதில் பக்கத்தில் இன்னொரு காயின் வச்சுக்கோங்க பாருங்கள். இதில் 20 புள்ளி இருக்கும். இதில் 2 4 6 8 10 12 14 16 18 20. இதில் சிங்கிளாக இருக்கிற இந்த ஒரு லைன் புள்ளி எல்லாமே இதில் டபுளாக இருக்கும். டபுள் ஸ்டார் இருக்கும். 1993க்கு டபுள் 2 தடவை இருக்கும். நேஷனல் இன்டகிரேஷனுங்கிற எல்லா எழுத்துமே 2 தடவை இருக்கும். இது எல்லாமே 2 தடவை இருக்கும். டபுள் பிரிண்ட். இது நல்லா தெரியும்னு நினைக்கேன். இதெல்லாம் நல்லா தெரியாட்டாலும் இந்த புள்ளியாவது பார்த்துக்கோங்க. 2 புள்ளியாக இருக்கா. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு புள்ளியாக இருக்கும். சிங்கிள் லைன். நேஷனல் இன்டகிரேஷன் சிங்கிளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். 1993 இதில் சிங்கிளாக இருக்கும். ஸ்டாரும் சிங்கிளாக இருக்கும். 1993 இதில் டபுளாக இருக்கும். ஸ்டாரும் டபுளாக இருக்கும். வெரி வெரி ரேர் எரர் காயின். 2 rupees காயின். 1993 ஹைதராபாத் காயின். இதனோட ரேட்டு 999 ரூபா. இந்த ஒரு நாணயத்தினோட ரேட்டு. இந்த புள்ளி டபுளாக இருக்கா. இந்த எரர் இதெல்லாம் எரரு. ஸ்டாரு எண்ணு டாட்டு எழுத்து எல்லாமே எரரு. இந்த எரர் காயின். இந்த காயின் ரேட் வந்து 1000 ரூபா. அதுக்கு தான் 999 ரூபான்னு போட்டிருக்கு. இப்போ இந்த 2 காயினை எடுத்து வச்சிடலாம். இது வந்து இந்த பக்கம் ரிம்மே இருக்காது. இந்த பக்கம் பெரிய திக்னஸாக ரிம் இருக்கும். இது டை எரர் அல்லது ரிம் எரர். மேலே ஒன்று எழுதியிருக்க பாருங்க, கிராஸ் லைன் எரர்னு சொல்லி. அது எங்கே இருக்குது? இந்த பக்கம் திருப்பி பார்ப்போம். திருப்பி பார்த்தா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 கோடு வருது பாருங்க. இங்கிட்ட ஒரு கோடு இங்கிட்ட ஒரு கோடு 2 கோடு வரும். இந்த கோடு வந்து ஃபுல்லாக வராது. மேலே உள்ள கோடு ஃபுல்லாக வரும். இங்கேருந்து இங்கே ஒரு கோடு இது வரைக்கும் வரும். கிராஸ் லைன் எரர். இங்கிட்ட ஒன்று வருது. ஆனால் இதோட நின்றுக்கிடுது. இது இங்கே ஒரு கண்டினியூட்டாக வரல. அங்கே தடம் மட்டும் தெரியுது. இப்படி 2 கிராஸ் ஆகி போச்சுன்னா இந்த நாணயத்தோட ரேட்டே வேறு. அந்த காயினுக்கு பேரும் வேறு. இது ஒரு கிராஸ் எரரு. அப்புறம் டை எரர், ரிம் எரர். இதனோட ரேட்டு 200 ரூபா மட்டும்தான். இது எது வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் இது மாதிரி ஃபோல்ட்ரு போடுவேன். இந்த ஃபோல்டரில் வைக்க மாட்டேன். வேறு ஃபோல்ட்ரு போடுவேன். இது எல்லாமே வேஸ்ட்டு தான். வேறு ஃபோல்ட்ரு போட்டு அதில் ரேட்லாம் எழுதி இயர்லாம் போட்டு மிண்டுலாம் போட்டு வைப்பேன். இப்போ இந்த பதிவை போட்டுட்டு நடைப்பயிற்சி செல்ல போகிறேன். அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். இதில் ஒரு எரர் காயின் இருக்குது, அதை காமிக்கிறேன். 1951 ஒரு ½ ரூபி மும்பை மின்ட்டு. இது
1/2 அணா 1946 100 ரூபா. 1/2 அணா 1947 100 ரூபா. சார்ஜ் 6th கிங் எம்பரர் 1944 100 ரூபா. இது எல்லாமே காயினோட கண்டிஷன்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 1946 100 rupees. 1943 100 rupees. வேறு அரையானா கிடக்கா? இல்லை, ஒரே ஒரு ஒரானா. கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1928 ரேர் இயர். சார்ஜ் 5th கிங் எம்பரர் 100 ரூபா தான். 2 அணா இருக்கா வேறு? இல்லை, அவ்வளோதான். ஒரு அணா 2 அணா. கண்டிஷனை பார்த்துக்கோங்க காயின் எப்படின்னு. 1936 250 ரூபா. இந்த நாணயத்தினோட விலை 250 ரூபா. சார்ஜ் 5th கிங் எம்பரர். கண்டிஷனை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 250 ரூபா. 1944 2 அணாஸ் 250 ரூபா. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. எப்படி கண்டிஷனாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். இது ஒரு நாணயம். 1920 ஸ்ட்ரெயிட் செட்டில்மெண்ட் சதுர வடிவிலான நாணயம். சார்ஜ் 5th கிங் அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா. எம்பரர் கிடையாது, எம்பரர் ஆஃப் இந்தியா. மற்றதோட எம்பரரோட முடிஞ்சிடும். ஸ்டேட் செட்டில்மெண்ட்ஸ் 1 cent 1920 உள்ளது. ரேட்டு சொல்கிறேன், வேணும்னா கேளுங்க. ஒரு 4 அணா 1920 1000 ரூபா. ஒரு 4 அணா 1990 கிடைக்க மாட்டேங்குது. 4 அணாலாம் இப்போ ரொம்ப வெரி வெரி ரேர். 19 கிடைக்குது, 20 கிடைக்கவே மாட்டேங்குது. இது 1990 900 ரூபா. இதெல்லாம் யூஎன்சி கேட்டகரியில் உள்ள காயின். 1947 ஒரு 1 ரூபி. 1947 ஒரு ½ ரூபி. 100% யூஎன்சி காயின். இது காயினை பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். 1947 ஒரு ½ ரூபி. இது 3 சேர்ந்து 350 ரூபா. இன்னொரு 1947, இன்னொரு 1947. இந்த காயின் நான் கையில் வச்சுருக்கிற காயின் வந்து 3000 ரூபா ஒரு காயின். 1947 மும்பை மின்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து இது ரெடி பண்ணியிருக்கு. இது பூரா அதை ஊரை எடுத்து தேடி இது வெளியே எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் ஃபோல்ட்ரு போட்டு எல்லாம் எழுதணும். 1947 மும்பை மின்ட்டு. இதை இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினா 9 o'clock. எரர் காயின். மன்னர் காலத்தில் உள்ள எரர் காயின். 1947 சார்ஜ் 6th கிங் எம்பரர். மன்னர் காலத்தில் உள்ள கிளியர் 9 o'clock. இதனோட ரேட்டு குறைஞ்சது 10,000 ரூபா. 100% ஒரிஜினல் காயின்.
நான் கொடுக்குறது வெறும் 3000 ரூபா. ரீட் அட் எட்ஜு 1947 ஆஃப் ரூபி. ரீட் அட் எட்ஜு பக்கா 9 o'clock. ஒரு காயின் 3000 ரூபீஸு. இந்த விலைக்கு இவ்வளோ கண்டிஷனாக இவ்வளோ குட் குவாலிட்டியாக 100% ஒரிஜினல் காயின். இந்த கிளாக் எரர் கிளாக் வைஸ் 9 o'clock வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. ஏன்னா மன்னர் காலத்தில் உள்ள நாணயங்களில் எரர் காயின் கிடைக்கிறது 100க்கு 200% கடினம். உங்களுக்கு ஒரே ஒரு மன்னர் காயின் தப்பி தவிர எனக்கு வந்திருக்கு. 3000 ரூபீஸ் ஒரு நாணயத்தினுடைய விலை. நீங்கள் 30,000 கொடுத்தாலும் இந்த நாணயம் நீங்கள் வாங்க முடியாது. ஒன்றே ஒன்று யாருக்கு கொடுத்து வச்சுக்குன்னு தெரியல, வாங்கிக்கோங்க. இது ஒரு குவார்ட்டர் ரூபி. இது அதோட சேர்ந்த ஒரு செட் காயின் தான் கொடுப்பேன். இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணதில் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். இது 1946 உள்ள ஒரு குவார்ட்டர் ரூபி. இது 1954 உள்ள கொல்கட்டா மின்ட் குவார்ட்டர் ரூபி. 1954 உள்ள ஒரு குவார்ட்டர் ரூபி. 1944 உள்ள ஒரு 1 அணா 100 ரூபா. திக்னஸான காயின். இப்போ பிராஸ் காயின். இது ஒரு செக்கோஸ்லோவியா 1955 உள்ளது. 20 தினாரா. இது ஒரு வீல் சக்கரம், சைக்கிள் சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம். இதில் இது ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்காரு. கழுத்தளவு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ரீட் அட் எட்ஜு செக்கோஸ்லேவியா நாட்டு நாணயம் 1955. இயர் எங்கிட்ட போட்டிருக்கு, இந்த போட்டிருக்குறோங்க 1955 20 தினாரா. ஓல்டு காயின் 55 25 80 வருஷம் ஆச்சு. 20 தினாரா, ஓல்டு 20 தினாரா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த நாணயம் வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டு விடுங்க, இல்லை எழுதி போட்டு விடுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.